அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கும். அந்த கிராமத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல ஒரு யானையும் வாழ்ந்து வந்தது. அது எதிர்பாராத விதமா ஒரு நாள் காட்டுல இருந்து அந்த வயலுக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த வயல்ல நிறைய கரும்புகளை பார்த்த யானை மனசுக்குள்ள, ஹோ ஹோ, ருசியான கரும்புகள், இது எல்லாத்தையும் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த கரும்புகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. அந்த நேரத்துல நிலத்துக்கு சொந்தக்காரரான ராஜேஷ் அங்க வந்து யானைய பார்த்து, ஐயோ, அந்த யானை என் கரும்பு தோட்டம் மொத்தத்தையும் நாசம் பண்ணுதே, இப்ப என்ன பண்றது, அட கடவுளே அப்படின்னு நினைச்சு பதறினாரு. ஆனா அது கிட்ட போற தைரியம் மட்டும் அவருக்கு வரல. இப்படி தினமும் அந்த யானை யாராவது ஒருத்தவங்க நிலத்துக்கு போய் கரும்புகளை சாப்பிட்டுக்கிட்டு, அப்போ தினமும் இங்க இருக்கிற நிலத்துக்கே நான் வந்துகிட்டு இருக்கேன், கரும்பு சாப்பிட சாப்பிட தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே வந்தது. அந்த யானை செஞ்ச வேலையால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல ஒருத்தரோட ஒருத்தர், ஐயோ, இந்த யானை எங்க இருந்து வருதுன்னு தெரியல, வந்து தோட்டம் முழுக்க நாசம் பண்ணுது, வெடி ஏதாவது வச்சு அத பயமுறுத்தணும்னா இங்க வராதுன்னு நினைக்கிறேன், அது நல்ல யோசனைதான். அத கேட்ட ராஜேஷ், இல்ல அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அந்த மாதிரி செஞ்சா அது சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதனால அப்படி செய்ய வேண்டாம், ஏதாவது பண்ணி அதை இங்க இருந்து துரத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மறுநாள் கூட அந்த யானை தோட்டத்துக்கு வந்து கரும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நிலத்துக்கு பக்கத்துல இருந்த குளத்துக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போச்சு. ஆனா எதிர்பாராத விதமா தண்ணியிலேயே வழுக்கி விழுந்துருச்சு. அங்கிருந்து பயங்கரமா சத்தம் போட்டுச்சு. சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து நின்னுக்கிட்டு, அப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுடா, இதோட இந்த யானையோட தொல்லை முடிஞ்சுது, அது அப்படியே இருந்து மூழ்கி சாகட்டும், இனிமே நமக்கு யானையால பிரச்சனையே வராது. அப்படி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அது சாகட்டோன்னு விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த ராஜேஷ் அங்க நடந்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டேய் சுமன், எங்க இருக்க, சீக்கிரமா உன்னோட ட்ரக்கை எடுத்துக்கிட்டு என் தோட்டத்துக்கு வந்து சேரு, அதே மாதிரி அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி அவனோட ஜேசிபிய கூட எடுத்துக்கிட்டு என் தோட்டத்துக்கு வந்து சேருங்க, சீக்கிரமா வாங்கடா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்க வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்த உடனேயே விஷயம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சு. உடனே அரவிந்த் தன்னோட ஜேசிபி மூலமா அந்த யானைய அந்த குளத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து ட்ரக்ல வச்சான். அதுக்கப்புறமா ராஜேஷ் அவன்கிட்ட, நண்பா, இத ஜாக்கிரதையா காட்டுல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னான். அதுக்கும் அவன் சரின்னு சொல்லி அந்த யானைய ட்ரக் மூலமா கொண்டு போய் காட்டுல விட்டான். ராஜேஷ் அங்க இருந்தவங்கள்ட்ட, உங்களுக்குலாம் ஏதாவது மனசாட்சி இருக்கா, ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கு, நீங்க போகட்டும்னு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த யானைக்கு என்ன தெரியும், நம்ம தோட்டம் நாசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம் வரும்னு அதுக்கு தெரியுமா, அதுக்கு மட்டும் மனுஷங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க கூட அது வராது. ச்சே, மனுஷனா பிறந்தா மிருகங்கள் மேல ஈவு இறக்கம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, மனுஷங்களை விட மிருகங்களே தேவலான்னு நிரூபிச்சிட்டீங்க, மிருகங்களுக்காவது விசுவாசங்கிற ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கோபமா புத்தி வர்ற மாதிரி சொன்னான். அத கேட்ட அவங்க தலை குனிஞ்சு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நிஜம்தானே, மிருகங்கள் தெரியாம தப்பு பண்ணிடுது, அந்த காரணத்துக்காக மனுஷங்களான நம்ம அதுங்க உயிரை வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. ராஜேஷ் மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதால இந்த மாதிரி ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லனா நம்மள மாதிரி ஆட்கள் இவங்கள மியூசியம்ல இல்ல எக்ஸிபிஷன்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும். முன்பொரு காலத்துல சித்திரக்கூட்ட தேசத்துல விசித்திரவர்மா அப்படிங்கிற ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு நாள் வழக்கம் போல 3 சந்தேகங்கள் வந்தது. சபைய கூட்டி, நம்ம வாழ்க்கையில நமக்கு முக்கியமான சமயம் எது, அதே மாதிரி நமக்கு முக்கியமானவங்க யாரு, அதே மாதிரி நமக்கு தேவையான முக்கியமான தர்மம் எது அப்படின்னு கேட்டாரு. சபையில இருந்த எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பதில சொன்னாங்க. அந்த பதில்ல எதுவுமே ராஜாவுக்கு திருப்தி அளிக்கல. தன்னோட சந்தேகத்தை எப்படியாச்சும் தீக்கணும்ட்டு அவரு ஊர் பயணம் மேற்கொண்டாரு.
அப்படி பயணத்தின் போது அவருக்கு கண்ம மகரிஷி ஆசிரமம் தெரிய வந்தது. அவரை பார்த்து தன்னோட சந்தேகத்தை தீர்க்கலாம் அப்படின்னு ஆசிரமத்துக்குள்ள போனாரு. அந்த நேரத்துல மகரிஷி மண்ணை தோண்டி அதுல தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாரு. விசித்திரவர்மன் மகரிஷி கிட்ட போய் அவரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி, எனக்கு 3 சந்தேகங்களுக்கு விடை தெரிய வேண்டும். அதற்கு தான் இங்கே வந்தேன். தயவு செய்து அதை விளக்குங்கள் அப்படின்னு பணிவோட கேட்டாரு. மகரிஷி அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே, உனக்கு வந்த 3 சந்தேகங்கள் என்ன அப்படின்னு கேட்டாரு. சுவாமி, வாழ்க்கையோட முக்கியமான சமயம் எது? நமக்கு முக்கியமானவர் யார்? நமக்கு ஆச்சரியம் தரும் வகையில் உள்ள முக்கியமான தர்மம் எது அப்படின்னு கேட்டாரு. மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம மகரிஷி அவரோட வேலையே செஞ்சிட்டு இருந்தாரு. ஐயா, உங்க கையில உள்ளதை என்கிட்ட கொடுங்க. நான் தோன்றேன். கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்னாரு ராஜா. உடனே கடப்பாறைய ராஜா கிட்ட கொடுத்து மகரிஷி கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாரு. மகாராஜா நிறைய குழிகளை தோண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு மகரிஷி கிட்ட மறுபடியும் வந்து தன்னோட சந்தேகத்தை கேட்டாரு. மகரிஷி பதில் சொல்லாம ராஜா கையில இருந்த கடப்பாறைய திரும்பவும் வாங்க போனாரு. ராஜா அவர்கிட்ட அதை கொடுக்காம திரும்பவும் போய் குழிய தோண்ட ஆரம்பிச்சாரு. சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மகாராஜா அதே வேலைய செஞ்சிட்டு இருந்தாரு. மகரிஷி மட்டும் மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. அப்போ மகாராஜா, சுவாமி, நீங்க ஒரு ஞானி. உங்ககிட்ட சந்தேகத்தை கேட்கலான்னு எவ்ளோ ஆசையாக உங்க இடத்துக்கு வந்த. ஒருவேளை நான் கேட்ட சந்தேகத்துக்கு பதில் தெரியலனா தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் என் வழியில போயிடுறேன். அதுக்கு மகரிஷி, யாரோ நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல அத போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வழியில நடந்து போனாரு. வாசல்ல ஒரு ஆளு வயிற பிடிச்சுக்கிட்டு உடம்பு பூரா காயத்தோட வேக வேகமா வந்தாரு. அவர் வயித்துல இருந்து ரத்தம் வந்துச்சு. அந்த ஆளு உள்ள வந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. மகாராஜாவும் மகரிஷியும் அவன் உடம்புல இருந்த துணிய கழட்டிட்டு பார்த்தா அவன் உடம்புல கீறல்கள் இருந்துச்சு. மகாராஜா அந்த காயங்களை தண்ணியால நல்லா கழுவி விட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு விழிப்பு வந்தது. கண்ணை திறந்த உடனே தாகம் அப்படின்னு சொன்னதும் மகாராஜா உள்ள போய் குடிநீரை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாரு. மகரிஷி அந்த காயங்களுக்கு பச்சிலை மருந்து போட்டு கட்டும் கட்டினாரு. இருட்டிட்டதால மகாராஜாவும் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. விடிஞ்சதும் காயப்பட்ட அந்த மனிதன் ராஜா கிட்ட வந்து, பிரபு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் கால்ல விழுந்தான். மகாராஜாவுக்கு இவன் ஏன் இப்படி பண்ணான்னு புரியாம, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. பிரபு, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு நல்லா உங்களை தெரியும். ராஜ துரோகம் பண்ணிட்டான்னு என் அண்ணனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. அப்பையில இருந்து உங்களை கொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கண்ம மகரிஷி ஆசிரமத்துக்கு போனதை பார்த்து நீங்க வெளியில வரும்போது உங்களை கொல்லலான்னு ஒரு புதர் பக்கத்துல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பரிவாரங்கள் என்ன கண்டுபிடிச்சு என்ன தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எப்படியோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு உள்ள ஓடி வந்தேன். சமயத்துல என் காயங்களை கழுவி என் உயிரை நீங்க காப்பாத்தலன்னா இந்நேரம் நான் இறந்திருப்பேன். எனக்கு உயிர் பிச்சை போட்ட உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆள். அத கேட்டதும் மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் போய் மகரிஷிய சந்திச்சு, சுவாமி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, அதனாலதான் என் சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லல. அதுக்கு மகரிஷி சிரிச்சுக்கிட்டு, மகாராஜா, உங்க சந்தேகங்களுக்கு நொடியில பதில் சொல்லிடலாம், ஆனா அது உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு சொன்னாரு. சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. தயவு செய்து எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. நேற்று உன் சந்தேகத்திற்கு பதில் சொல்லாததாலதான் பள்ளத்தை தோண்டி இங்கேயே தங்கிட்ட. ஒருவேளை நேத்தே கிளம்பி இருந்தா அவன் கையால நீ செத்து இருப்ப. அதனால உன் வாழ்வில் முக்கியமான ஒருவன் நான் தானே. அதன் பிறகு உன்னை கொல்ல வந்த மனிதனுக்கு நீயே சேவைகள் செய்து அவனை காப்பாத்திருக்க. இப்போ உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் கேளு. வாழ்க்கையில முக்கியமான சமயம் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. இருக்கிற எல்லா சமயமும் எல்லா நொடியும் முக்கியமானதுதான். அதை நாம வீணடிக்க கூடாது. காலம் எதை நிகழ்த்துமோ யாருக்கும் தெரியாது. இப்போ உன்னுடைய 2வது சந்தேகத்திற்கும் பதில் சொல்கிறேன் கேள். உன் பக்கம் யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் முக்கியமானவங்க. ஏன்னா
யார் வேணா உனக்கு எதிரா எப்ப வேணா மாறலாம். இப்பொழுது உன் 3வது சந்தேகத்திற்கான பதில். நம் உற்றார்களுக்கு உதவி செய்வதே வாழ்வின் முக்கிய தர்மம் அப்படின்னு சொன்னாரு. மகரிஷியோட பதில கேட்டு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு சாஷ்டாங்கமா நன்றிய சொல்லி ராஜபவனத்துக்கு போயிட்டாரு.